பாருங்க திருப்பி போகிறாங்க. கொஞ்சம் கீழே நிற்குது. 1 கிலோமீட்டர் கூட தண்ணி நிற்குது. இப்போ நாங்கள் அங்கே போயிடலாது. இது வந்து புங்குடுதீவு நயனாதீவு வீதி பாருங்க எப்படி வந்து வீதிக்கு மேலால வந்து நீர் பாயுதுன்னு சொல்லி. வீட்டுக்கு எல்லாம் வந்து தண்ணி பூந்துட்டுது. ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இங்கே வருங்க முழுக்க நீரில் வந்து மூழ்கிட்டு பாருங்க இந்த பகுதி எல்லாமே வந்து. வீடு எல்லாத்துக்கும் போயிட்டு இது வேலைடா சைக்கிள் எல்லாம் போயிட்டு மில்லுக்குள்ள திரும்பி வாரியல் போயிலாதாங்களே போயிலாது. இதைய பாருங்க எப்படி வந்து தண்ணி அடிக்குதுன்னு பாருங்க. இந்த கடவுள் காலிவாயில் வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ நிற்கிறோம் பண்ணை கடற்பரப்பில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக இந்த பாதையெல்லாம் தெரியும் தீபக பகுதிகளுக்கு வந்து போகக்கூடிய இந்த பாதை உருவாத்துறை, வேலணை மற்றும் புங்குடுதீவு, நயனாதீவு போன்ற தீவுகளுக்கு போகக்கூடிய இந்த பிரதான பாதையில் வந்து நிற்கிறோம். நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா கடும் மழை வந்து தொடர்ச்சியாக வந்து பெஞ்சிருந்தது. அதை மட்டும் புயல் வந்து அடிச்சது. இப்போ வந்து நல்ல பயங்கரமான காற்று வீசி கொண்டிருக்குது. இந்த நேற்றைய நிலைமைக்கு பிறகு இரவுக்கு பிறகு இன்றைக்கு அதிகாலையில் வந்து எப்படி இந்த ஜாழ் நகரங்கள் இருக்குது, இந்த தீபக பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி எல்லாமே முழுவதுமாக நீரில் மூழ்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி எல்லாமே வந்து போக்குவரத்துக்கு வந்து தடப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிளாஸ்டிக்குகள், கஞ்சல், குப்பைகள் எல்லாமே வந்து வீதியில் கிடக்கிற நிலைமையில் வந்து போக்குவரத்துக்கு வந்து கடுமையான பாதிப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. மக்கள் எப்படி வந்து அந்த கஷ்டத்தில் பயணிக்கிறாங்கன்னு சொல்லி நான் இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலை வாயிலாக வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பயங்கரமான காற்று வீசி கொண்டிருக்கிறத நாங்கள் இதில் உணரக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்கள் இந்த நீர் எல்லாமே வந்து அப்படியே வீதிக்கு அடிக்கின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வீதி முழுவதும் பாருங்கள் ஒரு கஞ்சலும் குப்பையுமாக தான் இருக்குது முழுக்க. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போய் வராங்க. இங்கே பாருங்க இந்த தண்ணி வந்து இப்போ வீதிக்கு வந்து அடிச்சு வந்து கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட மழை பெய்யுமா இருந்தால் முழுக்க இந்த வீதியெல்லாம் பண்ண வீதி அப்படியே முழுக்க மிஞ்சி வருங்க முழுக்க கஞ்சல் குப்பையெல்லாம் தான் கிடக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த தென்னை பொச்சுகள், தடியல், கஞ்சல்கள் எல்லாமே வந்து இதில் வந்துடுது. பாருங்க எப்படியான ஒரு நிலைமையில வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து பயங்கரமான காற்று வந்து வீசிக்கொண்டிருக்கிற நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் இதில் பாருங்க அலைகள் எல்லாம் பாருங்க இப்படி அடித்து நீர் வந்து வீதிக்கு வந்து வருதுன்னு பாருங்க. இப்படியெல்லாம் வந்து கஞ்ச குப்பையில் இருந்தால் என்னென்னு வந்து போகிறோன்னு பாருங்க. எல்லாம் வந்து இனி மாநகர சபை அவங்கெல்லாம் வந்து ஒதுக்கணும். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். பாருங்க முழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கஞ்சலும் குப்பையுமா தான் கிடக்கு பாருங்க முழுக்க.
இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஞ்சல் குப்பைகள் இருக்குன்னு பாருங்க. கஞ்சல் குப்பை முழுக்க முழுக்க கஞ்சலும் குப்பைகளும் தான் கிடக்குது. இங்கே பாருங்க தண்ணி வந்து எவ்வளோத்துக்கு மேவி பாயுன்னு வந்து பாருங்க. இது வந்து பண்ண ரோட்டு. இந்த படகெல்லாம் பாருங்க கரைக்கு வந்தது. இதில் எவ்வளோ வேகமாக வருதுன்னு பாருங்க தண்ணி. எவ்வளோ கஞ்ச குப்பைன்னு பாருங்க. பாருங்க முழுக்க முழுக்க கஞ்சலும் குப்பையும். வீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் எல்லாமே கடல் நீர் வந்து பாருங்க கொந்தளிச்சு கொண்டு இருக்குது. அப்படியே வீதிக்கு வந்து அடிச்சு கொண்டே இருக்குது. இங்கே பாருங்க நீர் வந்து அப்படி அடிச்சு அங்கே மற்ற பக்கம் வந்து போகுது. பார்த்தீங்கன்னா மண்டதீவுக்கு வந்து போகிற பாதை. அந்த ஆர்மி கேம்ப் எல்லாம் இருக்கிற இடமெல்லாம் முழுக்க முழுக்க இது தண்ணி வந்து அப்படியே சூழ்ந்துட்டுது. இதுக்கெல்லாம் பாருங்கள் அந்த மண்டதீவு ரோட் வந்து அப்படியே வந்து பிளாக் ஆகிட்டுது. இல்லை பாருங்கள் இதில் போகிறதுக்கு வந்து சரியாக சிரமப்பட்டு கொண்டிருக்கணும் நாங்கள் எல்லாருமே. இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து பாருங்கள் முழுக்க முழுக்க அப்படியே தண்ணி வந்துடுது. என்ன ஐயா கார் போவோமா? போவோமேண்ணே. இங்கே பாருங்க இந்த வீதி அப்படியே முழுக்க வந்து அப்படியே மேவி பாயுது. இல்லை முழுக்க முழுக்க பாருங்கள் இல்லை கஞ்சல் குப்பையெல்லாம் இதில் அப்படியே முழுக்க முழுக்க எடுக்க. இல்லை நாக்கெல்லாம் பாருங்கள் உருட்டி கொண்டா மாதிரிணும். பாருங்க இப்படி பாயன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க வீதிக்கு மேலால் அப்படியே பாயுது பாருங்க. பாஞ்சாங்கால போகுது அப்படியே. சிலாக்கள் ஓட்டிக்கிட்டு போயினோம், சிலாக்கள் அப்படியே வந்து போயினோம். ஆனால் போகலாமன்றான். பெரிய அளவில் தண்ணி இல்லை, ஒரு கொஞ்சம் தான், ஒரு அடி அடிக்கு தான் வந்து தண்ணி நிற்கிது. ஆட்டோ ஒன்று எப்படி வருதுன்னு பாருங்க. நல்லா மெதுவாக தான் வருது பாருங்க. நாகெல்லாம் வந்து பார்த்து வந்தீங்கன்னா மக்கள் இதில் சரியான சிரமப்படுறாங்க. போக்குவரத்துக்கு பாருங்க, அங்கே இருந்தாலும் நிறைய பேர் உருட்டிக்கிட்டு தான் பாருங்க. பயங்கர காதலிச்சோன்னு நிற்குது. ஐயா என்ன திரும்பி வாரியல்? என்ன இடம் திரும்பி வாரியல்? கோயிலாதாங்களே கோயிலாது. என்னண்ணா முழங்கால கொஞ்சம் கீழே நிற்குது இடத்துல.
1 கிலோமீட்டருக்கு கூட தண்ணி நிக்குது. தண்ணி நிக்குது. இப்போ நாங்கள் அங்கே போயிடலாது. போயிடலாம். ரைட். இப்போ நீங்கள் அங்கே போய் தான் பாருங்க என்ன? நாங்கள் ஊருக்குள்ளே போய் தான் பாரோம். ஊருக்குள்ளே என்ன மேடம்? ஊருக்குள்ளே எல்லாம் மழை தண்ணி தானே. அது இது கடல் தண்ணி. அது மழை தண்ணி பிரச்சனை. ரைட்டு. அப்போ போயிடலாம் என்ன? ஓகே. ஆக்கெல்லாம் திரும்பி வரணும். ஏன்னா ஊருக்குள்ளே வந்து போயிடாது. ஏன்னா மழை தண்ணி முழுக்க சூழ்ந்துட்டு பாருங்க. திருப்பி போகிறாங்க. திருப்பி போகிறாங்க. இங்கே பாருங்க, எல்லா இடமும் வந்து இதே நிலைமை தான். முழுக்க இந்த கஞ்சல் குப்பைகள் எல்லாம் வந்து வீதியில் அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. வேலணைக்கு உட்பட்ட பகுதிகள் பாருங்க, வீடுகளுக்கு எல்லாம் முழுக்க இந்த பகுதிகள் வீதிகள் எல்லாமே வந்து வெள்ளம் நிற்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதுவும் வந்து வேலணைக்கு உட்பட்ட வேலணை அந்த பிரதேச சபை அந்த சந்தி எல்லாம் இருக்குது, நகரப்பகுதி. இதில் பாருங்கள் இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே முழுக்க நீரில் வந்து மூழ்கிட்டு பாருங்கள். இந்த பகுதி எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இந்த வீதியும் அப்படியே முழுக்க மூடிட்டுது. பட் இங்கால இந்த இதுக்கு முன்னே இருக்கிற வீடெல்லாம் வந்து பாருங்கள், வீட்டுக்கு எல்லாம் வந்து தண்ணி பூந்துட்டுது. ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இங்கே வருங்க, ஆக்களோட மில்லை இங்கால பாருங்க. இந்த பகுதி எல்லாமே முழுக்க வீதியில் மூழ்கிட்டு நீரில். இந்த கடைக்கெல்லாம் மூடுதா வெள்ளம்? இங்கே பாருங்க, கடைக்குள்ள எல்லாம் வந்து போயிட்டு வீடு எல்லாத்துக்கும் போயிட்டு. இது வேலடா சந்தி என்ன? இங்கால பாருங்க, இங்கால இந்த வீடுக்கு எல்லாம் வந்து முழுக்க போயிட்டு. இங்கால பாருங்க, இங்கே இந்த வீதியை பாருங்க. இந்த பகுதி எல்லாமே வந்து முழுக்க தண்ணியில் வந்து மூழ்கிட்டுது. இதில் பாருங்க, இதுக்குள்ள வீட்டுக்கு எல்லாம் வந்து போயிட்டுது, கடைக்குள்ள எல்லாம் போயிட்டு, மில்லுக்குள்ள. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த சந்தியை பாருங்க. இதில் அப்படியே தண்ணி மூழ்கிட்டுது. இதால் போக்குவரத்துக்கு மேலே ஒரு கஷ்டமாக தான் கிடக்கு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு அடிக்கிட்ட தண்ணிக்கு தண்ணி. பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணுமெண்டு. இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வேலணை நகர பகுதி, அந்த பிரதேச சபை அந்த பகுதியில் இருக்கிற பகுதி. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூங்குடிதீவு போகிற பகுதிகள். நாங்கள் இப்போ நைனாதீவு போகிற பாதை இது. நைனாதீவு பூங்குடிதீவு போகிற பாதை பாருங்க. அப்படியே கொந்தளிக்குது பாருங்க. பாருங்க, முழுக்க கஞ்சலும் குப்பையும் வந்து கிடக்குது.
தண்ணியெல்லாம் எப்படி கொந்தளிக்குன்னு பாருங்க. இது வந்து நயனாதேவி பூங்குடி ரோடு. இது வந்து பூங்குடிதீவு நயனாதேவி வீதி பாருங்க, எப்படி வந்து வீதிக்கு மேலால வந்து நீர் பாயுதுன்னு சொல்லி. பயங்கரமா வந்து காத்து நிக்குது. இங்க பாருங்க. வீதியை பாருங்க, எப்படி வந்து தண்ணி அடிக்குதுன்னு பாருங்க. இந்த கடவுளே, நல்ல வேளை நான் கார்ல வந்தது, இல்லாட்டி பைக்கில் வந்திருந்தா முழுக்க நினைஞ்சிருப்பேன். பயங்கர காத்தும் வர ஓடவும் மேலாது. கண்ணாடி கூட திறக்க இயலாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. இங்க பாருங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோத்துக்கு வந்து தண்ணி மேலால பாயுது. இங்கே பாருங்க, அடுத்த பக்கத்து போகுது தண்ணி பாய்ச்சி. இந்த கம்பங்கள் எல்லாம் வந்து சரிஞ்சு போய் கிடக்குது. மேலே திருப்பி போக முடியாதுன்னு யோசிக்கிறேன் நான். இந்த இங்கே பாருங்க, இந்த ரெண்டு சைட்டுக்கு பாருங்க, கல்லுகள் எல்லாம் வந்து மேலே அடிச்சு போய் மேலே கல்லுகள் எல்லாம் வந்து நிற்குது. இந்த அடுத்த வளைவுக்குள்ள வந்து திருப்பி கொண்டு போவோம் பேசாம விட்டு. இங்கே பாருங்க, இல்லை பாருங்க, எல்லாம் உருட்டிக்கணும் போறாங்க. நான் இப்போ வந்து வீட்டை போய்கொண்டிருக்கேன். திரும்பிட்டு இடையில அங்கே பக்கங்கள் நான் போயில, நான் பூங்குடி பக்கமே நான் போயில. ஏண்டா அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்க, எவ்வளவு பயங்கரமாக வந்து இந்த புயல் வந்து அடித்து கொண்டிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்குள்ள நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதில் அந்த வேலனை பகுதிக்குள்ள வாரதே பெரிய ஒரு பயங்கரமாக இருக்குது. அப்பா என்ன புயலப்பா, அடி என்ன அடிங்க ஆடியா, இந்த அடி இடம் அடிக்குது, பயங்கரமாக வந்து அடிச்சு நிற்கிது. இதுக்குள்ள அந்த மீன் வியாபாரிகள் வந்து இதில் மீன்கள் வந்து பிடிச்சி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மீன் பிடிக்கிற வித்தை தானே, ஏதாவது காசு உழைக்கலாம்னு சொல்லி இது ரெண்டு வந்து இவருங்க மீன்கள் வந்து பிடிச்சி நிற்கிறாங்க. அந்த ஓடுற தண்ணியில் வந்து மீன் பிடிச்சி நிற்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது, மோசமாக இருக்குது இந்த புயல். அங்கே பாருங்க,
இல்லை மீன் பிடிச்சிட்டு இல்லை மீன் வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்து நிற்கிறான்.